மஞ்சள் வட்டாரத்துக்கு தாய் கோயிலுன்னா இந்த மாரியம்மா தான் தாய் கோயில் தேவஸ்தானம். நமது அம்மா பார்த்திங்கன்னா வடக்கு திசையிலிருந்து அமர்ந்து தெற்கு திசையை பார்க்குறாங்க. கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி உள்ள பாதிக்கப்படுறவர்கள் ஆதிமூர்த்தி பார்த்திங்கன்னா வடபத்திர காளியம்மன் காளி ஸ்வரூபத்தில் தான் இந்த மாரியம்மன் முத அருள்பாலிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தெய்வ நம்பிக்கை தான் முக்கியமாக நம்ம வாழ்க்கையை உயர்த்தி விடுறது. வணக்கம், மீண்டும் தயா மீடியால சந்திக்கிறோம். இன்று ஒரு அழகான கோவில் பயணம். இன்னொரு சிறப்பான கோவிலுக்கு செல்கிறோம். வாருங்கள், சேர்ந்து காணலாம். அதற்கு முன் தயவு செய்து இந்த சேனலை லைக் பண்ணி பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் இன்று காணப்போகும் இந்த கோவில் சித்தியாவனில் உள்ள முக்கியமானதும் மிக பெரியதுமான ஆலயங்களில் ஒன்றாகும். இது சித்தியாவனின் முக்கிய சாலையான ஜாலான் லூமோட் சாலையில் அமைந்துள்ளது. முன்பாக நாம் சித்தியாவனில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தையும் ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தையும் ஆராய்ந்திருந்தோம். அவற்றை இன்னும் காணாதவர்கள் இந்த சேனலில் சென்று அவற்றை பார்வையிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சித்தியாவன் மாரியம்மா, சக்தி தாயே காப்பாயம்மா, அன்னையனும் அருள் மிகு தெய்வம், அருள் வளங்கள் தந்து காப்பாயம்மா. ஜாலாலு முட்டாயின் ஆலயம், ஜகத்திற்கே அருள் தரும் தாயம், பக்தர்கள் வந்து துதி பாடுகின்ற பார்வை. மஞ்சோம் வட்டாரத்தில் சித்தியவான் நகரின் இதயத்தில் எழுந்து நிற்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் இவ்வட்டாரத்தின் மிக பழமையான சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாகும். நூற்றாண்டுக்கும் மேலாக பக்தர்களின் பக்தி, பண்பாடு, ஒற்றுமைக்கு மையமாக விளங்கி வருகிறது. அவனை அருளாலே வாழ்வை வளப்படுத்துவார். ஆலய நிர்வாகம் வழங்கிய தகவலின்படி இவ்வாலயம் 1882 சிறிய ஆலயமாக கட்டப்பட்டது. எளிமையான குடியிருப்பாக இருந்தாலும் அன்னையின் அருள் பக்தர்களின் துன்பங்களை போக்கி வாழ்வில் ஒளியை பொழிந்தது. அழைக்கும் போது அன்பு சிந்தையில் நின்று காக்கும். ஆடி மாதம் பண்டிகை நாளில் 1000 பக்தர் வந்து வணங்கும். அர்ச்சனை ஆராதனை நிறைவுற அம்மா அருளால் வாழ்வுகள் வளரும். அம்மா நீ எங்கள் உயிராதாரம், அம்மா நீ எங்கள் உயிர் காவலம், எல்லா துயரமும் நீக்கி நிற்கும் எங்கும் நாங்கள் பாடும் கீர்த்தனம். சித்தியாவன் மாரியம்மா, சக்தி தாயே காப்பாயம்மா, அன்பு கொடுத்திடும் அருள்மிகு தெய்வம், ஆண்டாண்டு வாழ்த்திடும் பக்தர் எல்லாம். திரு சுந்தரம் தண்டல் அவர்களின் பெரும் முயற்சியாலும் தோட்ட மக்களின் ஆதரவாலும் தமிழ்நாட்டிலிருந்து தபதிகள் வரவழைக்கப்பட்டனர். 7 ஆண்டு கடுமையான உழைப்புக்கு பிறகு 1921 முதல் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இல் இரண்டாவது கும்பாபிஷேகம் எளிமையாக நடைபெற்றது. அதே சமயத்தில் ஆலயத்தின் முக்கிய திருவிழாவாக வருடப்பிறப்பு விழா தொடங்கப்பட்டது. மருந்து ஆகிடும் திருப்பார்வையாலே அம்மானி காப்பாய்.
சித்தியாவனை அருளாலே வாழ்வை வளப்படுத்துவாய். அம்மாவுகம் திறக்கும் போது அன்பு சிந்தையில் நின்று காக்கும். கங்கு காக்கும். சித்தியாவும் சக்தி தாயே, சிவசக்தியின் பரமரூபமே, மூல காரணம் நீயம்மா, மோட்சமார்க்கம் தருவாயம்மா. அதன் பிறகு சித்தியவான் தோட்டம் ஆலய நிலம் அறியாமலே தனியாருக்கு விற்கப்பட்டது. ஆனால் பக்தர்களின் விடாமுயற்சியாலும் தத்தோ எஸ் ராஜசேகரன் அவர்களின் தலைமையாலும் 1998 இல் ஆலய நிலம் மீண்டும் ஆலயத்திற்கு சொந்தமானது. இது அம்மன் அருளின் சான்று. ஆதிசக்தி அகண்ட ஒளியின் ஆதாரமே. 1999 இல் ஆலய திருப்பணி குழு அமைக்கப்பட்டு மே 2001 24 மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ சாமிவேலு அவர்களின் தலைமையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து சிற்பிகள் வரவழைக்கப்பட்டு ஆலயம் புதிய அழகுடன் எழுந்தது. பக்தர்களின் அர்ப்பணிப்பு ஆலய திருப்பணிக்கு அடிப்படையாக இருந்தது. கோல்ஃப்தான் போட்டி, 1008 கலசாபிஷேகம், திருப்பணி விருந்து போன்ற நிகழ்வுகள் வழியாக ஆயிரக்கணக்கான ரிங்கிட் திரட்டி ஆலயம் சிறப்பாக நிர்மாணிக்கப்பட்டது. இன்று சித்தியவான் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் பக்தி, பண்பாடு, ஒற்றுமையின் சின்னமாக வானளாவ உயர்ந்து நிற்கிறது. அன்னையின் அருள் என்றும் பக்தர்களின் வாழ்வில் பொங்கட்டும். அன்னையம்மா உன்னை பாடுகின்றோம். சித்தியாவன் மாரியம்மா, சிவசக்தியின் பரமரூபமே, எல்லோருக்கும் அருள் தருவாய், என்றும் நின்று காப்பாயம்மா. முழுவதும் கவனமாக பார்க்கவும். ஆலயத்தின் ஒவ்வொரு சன்னதியையும் உங்களை அழைத்துச் செல்கிறோம். இறுதியில் சித்தியாவான் அம்மனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்கள். வேதம் ஓதி வணங்கும் தாயே விநாயகர், முருகனின் சக்தியே, விஷ்ணுவின் மாயா, பிரம்மாவின் ஆசி, விருந்தோர்க்கு அருள் தரும் தெய்வமே. அன்னையம்மா ஆதிசக்தி அகண்ட ஒளியின் ஆதாரமே, அகில ஜெகத்தை ஆளும் சக்தி, அருள் வெளிச்சம் தரும் தாயம் தெய்வமே. அன்னையம்மா ஆதிசக்தி அகண்ட ஒளியின் ஆதாரமே, அகில ஜகத்தை ஆளும் சக்தி, அருள் வெளிச்சம் தரும் தாயே, அருள் வெளிச்சம் தரும் தெய்வமே. ஆம் சக்தி ஓம் சக்தி ஓசையுடன் உன்னாலயத்தில் நாதம் ஒலிக்க, பக்தருள்ளம் பரிசுத்தமாய் ஆர்வை தந்திடும் பரமதாயே. சித்தியாவன் மாரியம்மா, சக்தி தாயை காப்பாயம்மா. அன்னையன் அருள்மிகு தெய்வம், அருள்வளங்கள் தந்து காப்பாயம்மா.
ஜாலான்னு முத்தாயினாலயம் ஜகத்திற்கே அருள் தரும் தாயும் பக்தர்கள் வந்து துதி பாடுகின்றார் பார்வை தந்திடும் புனிதமாயும் மழை பெய்திடும் உன் கருணையாரே மருந்து ஆகிடும் உன் திருப்பார்வையாரே அம்மா நீ காப்பாய் சித்தியாவனை அருளாலே வாழ்வை வளப்படுத்துவாய் அவள முகம் பிரகாசம் வீசும் அன்பிற்கரம் சக்தி காட்டும் அம்மா உன்னை அழைக்கும் போது அன்பு சிந்தையில் நின்று காக்கும் ஆடி மாதம் பண்டிகை நாளில் 1000 பக்தர் வந்து வணங்கும் அர்ச்சனை ஆராதனை நிறைவுடன் அம்மா அருளால் அருளால் வாழ்வுகள் வளரும் அம்மா நீ எங்கள் உயிராதாரம் அம்மா நீ எங்கள் உயிர் காவலம் எல்லா துயரமும் நீக்கி நிற்கும் என்றும் நாங்கள் பாடும் கீர்த்தனம் சித்தியாவன் மாரியம்மா சக்தி தாயை காப்பாயம்மா அன்பு கொடுத்திடும் அருள்மிகு தெய்வம் ஆண்டாண்டு வாழ்த்திடும் பக்தரெல்லாம் சித்தியாவும் சக்தி தாயே சிவசக்தியின் பரமரூபமே மூல காரணம் நீயம்மா மோட்சமாக்கம் தருவாயம்மா வேதம் மோதி வணங்கும் தாயே விநாயகர் முருகனின் சக்தியே விஷ்ணுவின் மாயா பிரம்மாவின் ஆசி விழுந்தோர்க்கு அருள் தரும் தெய்வமே அம்மையம்மாதி சக்தி அகண்ட ஒளியின் ஆதாரமே அகில ஜகத்தை ஆளும் சக்தி அருள் வெளிச்சம் தரும் தாயே ஓம் சக்தி ஓசையுடன் உன்னாலயத்தில் நாதம் ஒலிக்க பக்தருள்ளம் பரிசுத்தமாய் பார்வை தங்கிடும் பரமதாயே ஆடி மாதம் உற்சவ நாளில் ஆராதனைக்கும் தீபம் ஏற்றி அன்பு நிறைந்த உள்ளம் கொண்டு அன்னையம்மா உன்னை பாடுகின்றோம் சித்தியாவன் மாரியம்மா சிவசக்தியின் பரமரூபமே எல்லோருக்கும் அருள் தருவாய் என்றும் என்றே காப்பாயம்மா வேதம் மோதி வணங்கும் தாயே விநாயகர் முருகனின் சக்தியே விஷ்ணுவின் மாயா பிரம்மாவின் ஆசி விருந்தோர்க்கு அருள் தரும் தெய்வமே அன்னையம்மாதி சக்தி அகண்ட ஒளியின் ஆதாரமே அகில ஜகத்தை ஆளும் சக்தி அருள்
மாரியம்மா ஆதிசக்தி அகண்ட ஒளியின் ஆதாரமே அகில ஜகத்தை ஆளும் சக்தி அருள் வெளிச்சம் தரும் தாயே அருள் வெளிச்சம் தரும் தெய்வமே ஓம் சக்தி ஓசையுடன் உன்னாலயத்தில் நாதம் ஒலிக்க பக்தருள்ளம் பரிசுத்தமாய் ஆர்வை தந்திடும் பரமதாயே சித்தியாவன் சக்தி தாயே சிவசக்தியின் பரமரூபமே மூல காரணம் நீயம்மா மோட்ச மார்க்கம் தருவாயம்மா வேதமோதி வணங்கும் தாயே விநாயகர் முருகனின் சக்தியே விஷ்ணுவின் மாயா பிரம்மா விநாசி விழுந்தோர்க்கு அருள் தரும் தெய்வமே அன்னையம்மா ஆதிசக்தி அகண்ட ஒளியின் ஆதாரமே அகில ஜகத்தை ஆளும் சக்தி அருள் வெளிச்சம் தரும் தாயே ஓம் சக்தி ஓசையுடன் உன் ஆலயத்தில் நாதம் ஒலிக்க ஹர ஹர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சீத்தலேத்வம் ஜெகன்மாதா சீத்தலேத்வம் ஜெகத்பிதா சீத்தலேத்வம் ஜெகதாத்ரி சீத்தலாயே நமோ நம. அன்பான மெய்யன்பர்களே, நமது ஆலயம் பேராவில் மஞ்சோங் நகராட்சியில் சித்தியாவன் சொல்லக்கூடிய அதாவது முக்கிய சாலை ஜாலாம் லூமோட்டில் வந்து நமது ஆலயம் அமைந்திருக்குது. சுமார் 100 வருடத்துக்கு மேல் பழமையான நம்ம ஆலயம் வந்து அம்பாலோட இங்கே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வடக்கு திசையை இருந்து தெற்கு திசையை பார்த்து அமர்ந்திருக்காங்க. பெரும்பாகத்துலேயும் தெற்கு திசை என்பது வந்து யமதர்மனோட திசை. அந்த திசையில் வந்து உக்ர தேவதைகளாக இருக்கிற காளி, பெரியாச்சி அம்மன், மாடன் இப்படிப்பட்ட தேவதைகளுக்கு விசேஷமான வாசல். ஆனால் நமது மாரியம்மன் வந்து தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து இருக்கிறதுனால இந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா உக்ர தேவதை, காரிய சித்தி தேவதை, அப்புறம் பார்த்திங்கன்னா நினச்ச விஷயங்களை வந்து கைகூடி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி உள்ள பாதிக்கப்படுறவர்கள் வந்து நமது ஆலயத்தில் அம்மாவை நல்லா பிரார்த்தனை பண்ணி கொண்டு நமது மாரியம்மனுக்கு 27 வெள்ளிக்கிழமை எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களோட துன்பங்கள் முற்றிலும் விலக செய்யும். பெரும்பகுதியும் எல்லா இடத்துலையும் எல்லா தெய்வங்களும் ஒரு ரூபத்தில் ஒரு ஸ்தலத்தில் ஒரு திசையில் அமர்ந்திருக்காங்க. நமது அம்மா பார்த்திங்கன்னா வடக்கு திசையிலிருந்து அமர்ந்து தெற்கு திசையை பார்க்குறாங்க. மேலும் நமது ஆலயத்தில் வந்து 2 மூர்த்திகள் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஆதிமூர்த்தி, அவங்க தான் பழமையான அம்பாள். இப்போ 2006 கும்பாபிஷேகத்தில் இந்த புதிய மூர்த்தியை ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அம்பாலோட பீடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர பீடம், லலிதா திரிபுர சுந்தரி பீடத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நமது ஆலயத்தில் வந்து சித்திர திருவிழா, அதாவது வருஷப்பிறப்பு திருவிழா மிக விமர்சையாக நடக்கும். தொடர்ச்சி நவராத்திரியில் நவராத்திரி திருவிழா, ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விசேஷ பூஜைகள் நடக்கும். அப்புறம் திருவிளக்கு பூஜை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் மகாலய அமாவாசை, வெள்ளி செவ்வாய், வெள்ளிக்கிழமை விசேஷ பூஜையோடு, செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா துர்கா பூஜை நடைபெறும், பிரதோஷ பூஜைகள் நடைபெறும் நமது ஆலயத்தில். மேலும் திருவிழா முடிஞ்சு ரதம் ஊர்வலம் புறப்பாடு முடிஞ்சதையோட முனீஸ்வரருக்கு விசேஷ பூஜை வந்து நடக்கும் நம்ம கோயிலில். திருவிழா வந்து சித்திரை திருவிழா, வருஷம் வருஷம் சித்திரை முதல், அதாவது 14 இல்லை 15 உழுவர இந்த சித்திரை திருவிழாவில் தான் நம்மளோட கோயிலில் வந்து ஆலயத்தில் மகா பிரம்ம உற்சவம் நடக்கும், தீர்த்த உற்சவம்.
அம்மாவுக்கு 10 நாள் கொடியேற்றி துஜாரோகணம் பண்ணி விசேஷ பூஜையோட ஆலயம் வலம் வந்து 10வது நாள் வந்து தீர்த்தவாரி முடிஞ்சு பால் குடம், அக்னி சட்டி, காவடிகள் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரதம் புறப்பாடு ஆகும் மறாவது நாள். அப்புறம் ரதம் புறப்பாடு ஆகி வந்த கையோட முனீஸ்வரருக்கு 16ஆம் தேதி பூஜைகள் விளையாட்டு பூஜை நடக்கும். முனீஸ்வரர் பூஜை நடக்கும். நமது ஆலயத்தில் வந்து திருவிழா அன்னைக்கு சக்தி கரகம் பாடிட்டு அம்பாள் ஆலயம் ஆலம் வருவாங்க. நிறைய விசேஷங்கள் நிறைந்த ஆலயம். நமது அம்மாவோட சக்தி எண்ணில் அடங்காதது. நினைச்ச காரியத்தை கைகூடி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆதி மூர்த்தியும் புதுசாக இருக்கிற மூர்த்தியும் சேர்ந்து ஒரே இடத்துல அருள் பாலிக்கிறதுனால ரொம்ப விசேஷமானது. நம்மளோட ஆதி மூர்த்தி பார்த்தீங்கன்னா வடபத்திர காளியம்மன் காளி ஸ்வரூபத்தில் தான் இந்த மாரியம்மன் முத அருள் பாலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் புதுசாக நமது ஆலயத்தை வந்து ஸ்தாபனம், அதாவது ரெனோவேஷன் பண்ணி கட்டி கும்பாபிஷேகம் புனராகமனம் பண்ணி விமான கும்பாபிஷேகம் பண்ணும்போது மாரியம்மன் சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷமான ஆலயம். எல்லா மெய்யன்பர்களும் வந்து அம்மாவோட அருள் பிரசாதத்தை பெற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள் வந்து எண்ணில் அடங்காத அதிசயங்கள் வந்து அவங்க ரொம்ப நடத்தியிருக்காங்க. நோய் வசம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்களோட, அதாவது என்னோடய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்காங்க. அதாவது எனக்கு பூநூல் போட்டதும் இந்த கோயிலில் தான். என்னை வந்து அதாவது நான் வந்து ஒரு குருக்கள் இந்த கோயில் முதல் தலைமை குருக்களாக இருந்த முத்துக்குமார் சுவாமி கிட்ட தான் நான் இருந்தேன். அவர் தான் என்னை வளர்த்தாரு சின்ன வயசுலேருந்து. அப்புறம் இந்த கோயிலில் தான் எனக்கு பூநூல் போட்டாங்க. இன்றைக்கி இந்த கோயிலே வந்து நான் வந்து ஒரு குருக்களாக இருந்து அம்மாவுக்கு பணி புரிகிறேன்னா, இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா, இந்த அளவுக்கு என்னை வளர்த்து உயர்த்தி விட்டது இந்த அம்மா தான். அப்போ எல்லாத்துக்கும் இவங்களோட அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க மனசார நான் பிரார்த்திக்கிறேன். இவங்களை வந்து வழங்குறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நன்மைகள் தரும். வேணும் மஞ்சள் வட்டாரத்துக்கு தாய் கோயிலுன்னா இந்த மாரியம்மா தான் தாய் கோயில், தேவஸ்தானம். நமது ஆலயம் தான் தேவஸ்தானம். அதனால் ரொம்ப சிறப்பான அம்மா. இந்த கோயிலில் உள்ள விக்கிரகங்களும் சரி, உற்சவ மூர்த்தியும் சரி, விசேஷங்களும் சரி ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து நமது ஆலயத்தில் வந்து பஜனை நடக்கும். அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இந்து மாமந்திர தர்மம் செய்கிறாங்க. அப்புறம் கல்யாணங்கள், ரெஜிஸ்டரு, நிறையா ஃபங்க்ஷன், ஒகேஷன் எல்லாமே நடக்கும். நமது ஆலயத்தில் ரெஜிஸ்டரும் செய்கிறாங்க. அப்போ நிறையா சுபகாரியங்கள் எல்லாமே நமது ஆலயத்தில் நல்ல முறைப்படியாக ஆகம விதி பிரகாரம் செஞ்சு கொடுக்கும். இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு. அந்த காலத்தில் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கோயிலில் வந்து பஜனை, கோயிலில் வந்து தேவாரம், நிறையா கோயிலில் தொண்டு செய்வாங்க. நிறையா அந்த காலத்தில் இப்போ குருக்கள் இல்லாத காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது எல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை தான் முக்கியமாக நம்ம வாழ்க்கையை உயர்த்தி விடுறது. தெய்வத்தை முழுமையாக நம்பி அவங்க மேலே சரணாகதி அடைஞ்சு நம்ம எவ்வளோ தொலைவுக்கு முழு நம்பிக்கையாக கடவுளை நம்புகிறோமோ நம்ம வாழ்க்கை உயர்ந்து நிற்கணும். அதே மாதிரி நம்மளோட நினச்ச காரியம்லாம் கைப்படி கொடுக்குவாங்க. ஏன்னா நம்மளோட பிறவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்மாவோட சக்கரத்தில் தான் நம்ம வந்து இயங்கி கொண்டு இருக்கிறோம். அந்த கர்ம வினை பிரகாரம் தான் நம்ம இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த கர்ம வினைகள் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கர்ம வினைகள் முற்றிலும் ஆகணும்னா இறைவனை தான் நம்ம சரணாகதி ஆகணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்பிக்கையாக நம்ம வணங்கணுமா, அவங்க நிச்சயம் நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. நம்மளோட துன்பங்களை அகற்றி நம்மளுக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க. அதே சமயம் நம்ம எதிர்பார்ப்போடு இல்லாமல் உண்மையான சரணாகதி, பாதார விந்தையோன்னு சொல்கிறாங்க, அவங்க பாதத்தை நம்ம பற்றிட்டோம்னா நம்மளுக்கு எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அகலி நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இறைவனை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் பெருசு கிடையாது. அதாவது அருள் இல்லாதவங்களுக்கு எவ்வுலகமே இல்லை, பொருள் இல்லாதவங்களுக்கு இவ்வுலகம் இல்லை. ஆண்டவனோட அருள் பிரசாதம் மூலிமா நமக்கு எல்லா வளமும் சேரணும்னு இந்த நம்ம அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சிவசக்தியாம் யுக்தோ யதி பவதே சக்த பிரபவிதம் நச்சே தேவம் தேவோ நகலு குசலஹ ஸ்பண்டிதம் அபீர் ஆதாஸ்வாம் ஹராத்யாம் ஹரிஹர விரஞ்சாதி விரபி பிராணாந்தம் ஸ்தோத்ரம் கதம் குத புண்ணியவா பிரபவதி சர்வேஸ்வரி சர்வரூபிணி ஜெகன்மாதா சீதலா பரமேஸ்வரி நமோ நமः.
இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்ததற்கு நன்றி. தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆதரவிற்கு எப்போதும் நன்றி. தொடர்ந்து ஆதரித்து வரவும். இந்த வீடியோவில் பகிரப்பட்டவை ஆன்மீக அனுபவங்களும் பக்தி உணர்வுகளும் ஆகும். அதை பக்தியுடனும் மரியாதையுடனும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தகவலுக்கு தயவு செய்து கோவிலுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. சத்தியாவன் மாரியம்மா, சத்துத்தாயே காப்பாயம்மா, அன்னையனும் அருள்மிகு தெய்வம், அருள் வளங்கள் தந்து காப்பாயம்மா. ஜாலூமத்தாயின் ஆலயம், ஜகத்துக்கே அருள் தரும் தாயும்.